கைஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். அடுத்து நம்ம போகிற இடம்னு வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். பாருங்கள், தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ பெரிய சர்ச்சு சென்னையில். நான் நியர்பை சர்ச்சுன்னு போட்டதுக்கு இந்த சர்ச்சு தான் ஷோ ஆச்சு. பெரிய சர்ச் இருக்கிறதுலே நான் பார்த்ததுலே பெரிய சர்ச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் எப்படி உள்ளே போகிறது என்னான்னு தான் தெரியல. இவர் ஏதாச்சும் கேட்போம். இவர்கிட்ட ஏதாச்சும் கேட்டால் ஐடியா கிடைக்கும். இவர்கிட்ட கேட்டுருவோம். நான் இந்த பக்கம்லாம் உள்ளே போகலாங்களா? போய் பார்க்கலாங்க. ஓகே, பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக இது என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரூமில் காலையிலேருந்து தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு பிளேஸ் ஏதாச்சும் போகலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணப்போ மர்ச்சிக்கிலாம்பாக்கம் சர்ச்சு, டெவின் சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அப்படி தான் காட்டுச்சு. ஏதோ ஆனால் வந்து பார்த்தா அது என்னன்ட்டு தெரில. பக்கத்தில் போய் பார்த்தா 2 கிலோமீட்டர் பக்கத்தில் காட்டுச்சு. பார்த்தா பெரிய சர்ச்சுன்னு சொல்லிட்டு சர்ச்சே இல்லை. பார்த்தா சின்னஸாக ஏதோ ஒரு வீடுங்களாம் இருந்துச்சு. சர்ச்சுன்னு கூட காட்டல. அதுக்கப்புறம் சொல்லிட்டு வேறு பிளேஸை தேடி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு இந்த இடத்துக்கு போனால் இங்கே இப்படி ஒரு சர்ச்சு இருக்குன்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த சர்ச் போகலான்னு பிளான் பண்ணி வரப்போ தான் நம்ம வரவல்ல பீச் ஓரமாக புறாலாம் பறந்துட்டு இருந்ததை பார்த்து நாம் அப்படியே பிளானை போட்டு அந்த இடத்துக்கு போயிட்டோம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம சர்ச்சுக்காக வந்தோம். சர்ச்சு பார்த்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சர்ச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோலேருந்தே ஃபோட்டோவாக கேப்சர் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. நம்மளுக்கு இருக்கிறதும் இது ஒன்று தான். என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தா கஷ்டப்பட்டு பண்ணுறேன்னான்னு கேட்டால் அப்படின்னு சொல்ல முடியாது. பிடிச்சதை பண்ணுறேன், இஷ்டப்பட்டு பண்ணுறேன். பிடிச்சதை பண்ணுறதுனால எதுவும் நல்லா ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி சுற்றி பார்க்குறது வரதெல்லாம். என்ன ஒன்று இதுக்குள்ளே எப்படி போகிறது, என்ன பண்ணணுன்றது தான் சுத்தமாக தெரில. ஆனால் பரவாயில்ல கைஸ், நான் வந்து சின்ன சர்ச்சாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி வந்தேன். கூகுள் மேப்லாம் பார்த்ததை விட நேரில் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. மெரினா பீச்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அவ்வளோதான், பக்கம்தான் வரும். மெரினா பீச் பக்கம்தான். அப்படியே வந்து மெரினா பீச் பக்கம்தாலோ இல்லை மெரினா பீச்சுக்கு வந்தீங்கனாலோ இந்த சர்ச்சையும் அப்படி மறக்காமல் பார்த்துட்டு போயிடுங்க. ரொம்ப பெருசாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்குது. ஒன்று இந்த சர்ச்சோட ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பார்த்தா யாருக்கிட்ட கேட்டால் தெரியுன்னு தான் தெரியல. எதிரில் இப்போ நம்ம உள்ளே அதுதான் கேட்லேருந்து உள்ளே வரும்போதே பார்த்தா எவ்வளோ பெரிய சிலுவை பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுவில் வச்சுருக்காங்க. இவங்க பேரும் வந்து பார்த்தா ஏதோ எனக்கு தெரியாது. அவங்க வந்து நான் சொல்லுவாங்களே அவங்க பேர் போட்டு வச்சுருக்காங்களா இல்லை, பேர் தெரியாமல் சொல்லக்கூடாது. அதனால் உள்ள வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிடும். சர்ச்சுக்கு வந்து பார்த்தா நான் அதிகமாக வந்ததில்லை. ஒரே தடவை கிறிஸ்மஸுக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதுக்குள்ளே போனோன்னா என்ன ப்ரொசீஜர், எப்படி போகணும், என்ன பண்ணணுன்றது. ஏன்னா எனக்கு எதுவும் தெரில. யாருன்னா ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. அதுதான் உண்மை. எவ்வளோ பெரிய சிலுவை தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? இருங்க, இதை நான் ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் எப்படியாச்சும் உங்களுக்கு நான் கொண்டு வர முடியுதான்ட்டா. தெரியுதுங்களா? எனக்கு பிரைட்னஸ் ஏற்றனா சர்ச் தெரியல. பிரைட்னஸை கம்மி பண்ணிடுவேன். இப்போ ஓகேங்களா? இந்த ஃபோட்டோவை அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே கைஸ், சர்ச்சு வந்துட்டோம். சர்ச்சு வந்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு, நம்ம வந்தது முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கூகுளில் யாராச்சும் லொக்கேஷன் பார்த்து வந்தீங்கன்னா அது வந்து 1க்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பிளான் போட்டப்போ வந்து இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். இன்ஸ்டாவில் ஏதோ ஒரு வீடியோ கீழே வந்து பார்த்தா
யாராவது ரேண்டமாக வந்து பார்த்தா இல்லாத கமெண்ட்டில் போடுறாங்க. அப்படியெல்லாம் யாரும் போடாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தா நான் பரவாயில்ல, இப்போது ஏதோ எதாச்சும் தான் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி பார்த்தப்போ வந்து பார்த்தா அது ஃபேக்கு, அது வந்து யாரோ சும்மா போட்டிருக்காங்க கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு நான் சர்ச் பண்ணி சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்துட்டேன். இதே வேறு யாருன்னா இப்போது அது கவனிக்காமல் அப்படியே வந்துட்டு இருந்தால், இப்போ நானே கவனிக்காமல் வந்திருந்தேன்னா கூட எனக்கு அது தெரிஞ்சிருக்காது. தெரியாமல் நான் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு சமாதான வீட்டுக்கு போயிருப்பேன். அதனால் வந்து கமெண்ட்டில் வந்து இப்போ கமெண்ட் பண்ணுறவங்க கரெக்டான நியூஸாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா ஃபேக்காக எதுவும் போட்டுறாதீங்க. சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மெரினா பீச்சையும் வந்து மெரினா பீச் பிளானே இல்லை, சர்ச் வரலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு வந்தோம். எது எடுத்தாச்சு. அப்படியே வந்து பார்த்தா மெரினா பீச்சை பார்த்துட்டு சர்ச்சும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு வீடியோ 2 வீடியோச்சும் கண்டினியூவாக நான் கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஆனால் ஒர்க்கும் ரொம்ப டைட்டு. சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கு பிடிக்கலான்றதை பார்த்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. நான் சொன்னால் நீங்கள் பண்ண போகிறதில்ல, பிடிச்சா பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ட்ராவல் கண்டென்ட் இந்த மாதிரி தான் அப்லோட் போடுவோம். கைஸ், நானும் வந்து வீடியோ எடுத்து அந்த பக்கம் ஒரு சைடு மட்டும்தான் சர்ச்சை காமிச்சு வீடியோ எடுத்தேன். இந்த சைடு வந்து பார்த்தா வீடியோ எடுக்கலை. இன்னும் பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய கொடி அந்த மாதிரி, மேலே வந்து பார்த்தா டாப்பில் ஜீசஸ் லோகோ அதுவும் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தாலும் சர்ச் நல்லா தெரியுது. வியூ பாயிண்ட் பார்த்துட்டீங்களா? ஓகே, சர்ச் இந்த சைடு வந்து பார்த்து முடிச்சாச்சு. நான் ஒரு சைடு இருந்து மட்டும்தான் பார்த்தேன், வீடியோ எடுத்தேன். இந்த சைடு இருந்து வந்து பார்க்கல. நீங்கள் வந்தீங்கன்னா முழுசாக சுற்றி பாருங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், நிறையா பேசணும்னு நினச்சி வந்தேன். ஆனால் என்ன பேசுறதுன்னு தெரியல, நிறைய மறந்துட்டேன். சொல்லப்போனால் கஜினி சூர்யாமா நான் கொஞ்சம் ஷார்ட் டைமில் எல்லாத்தையும் மறந்துடுவேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தா ஞாபகம் பண்ணி நோட் பண்ணியாச்சு. கரெக்டாக பேசுகிறேன் நிறையா. அந்த சர்ச்சை பற்றி அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரில, நான் போய் சொல்ல மாட்டேன். நான் விசாரிக்கல, ஏன்னா டைம் ஆச்சு, ஒர்க் போகணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you soon.